இன்னும் தெரியலையா பிசாசு என் குடும்பத்துல வந்து என் பிள்ளைகளை இப்படி பண்ணிட்டான். இன்னும் தெரியலையா பிசாசு திருச்சபைக்குள்ள வந்துட்டான். எப்படியா வரும்? உனக்குள்ள அபிஷேகமும் வல்லமை இருக்குமானா பிசாசுக்கு என்ன அங்க வேலை? அப்போ அபிஷேகம் சரி, அதான் பிரச்சனை. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சரியில்லை. நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனா இருப்பீரானால் தேவனுடைய வல்லமையை பெற்றிருப்பார். தேவனுடைய வல்லமை பெற்றிருந்தால் நன்மை செய்து கொண்டிருப்பார். நன்மை செய்து கொண்டிருந்தா பிசாசு உன்கிட்ட வரவே முடியாது. ஆமென் ஆமென். அடுத்து வாசிங்க. பிசாசு உன்கிட்ட வரலனா வேற எதுவுமே நம்ம கிட்ட வரவே முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே வசனத்தை திரும்ப வாசிக்க சொல்றேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பாருங்க, அதுக்காக திரும்ப வாசிக்க சொல்றேன். இந்த கடைசி என்ன? மற்றவர்களை குணமாக்கும்படியான வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னையா போதகரே எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு ஜுரம் வந்துருச்சு, 2 நாளா ஜுரம், எனக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஐயா. நீ ஜுரம் சொன்னோம் விசுவாசி என்ன சொல்லுவான்? நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன். சிந்திச்சு பார்க்கணும். ஜுரம் இருந்தாலும் எனக்கு ஜுரம் இல்லை. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பலவீனத்தை நீ சொல்லாத. உன் மாம்சம் பலவீனம்தான். ஆவி அப்ப என்ன செய்யணும்? உற்சாகமாய் சொன்ன நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மாம்சம் பலவீனதா இருந்துட்டு போட்டோம், அது பலவீனதா இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க பெண்கள் பலவீனம், பெண்களை பலவீனம் பாண்டாங்க. ஆஹா, ஒரு ஆண் மகன் இன்றைக்கு இருக்கிறான்னா, இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறானா இல்ல தாழ்ந்து இருக்கிறான், அது காரணம் யாரு? பெண் தான். பேக்ரவுண்ட் பெண். அந்த பெண் அந்த குடும்பத்துல நல்ல ஜெபிக்கிற பெண்ணாக, முழங்கால் படியிட்டு இந்த குடும்பத்தை தாங்குகின்ற பெண்ணாக இருப்பார்களானால் அந்த குடும்பம் செழித்தோம். அந்த குடும்பம் செழித்தோம். அதை கற்றுக் கொடுங்க. உங்களுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுங்க. அதை கற்றுக் கொடுக்குமா? நீ ஜெபம் பண்ணாதான். இப்ப நான் வரதுக்கு முன்னாடி என் மனைவி போன் பண்ணாமா, தயவுசெய்து நீ ஜெபம் பண்ணுமா, நான் போயிட்டு இருக்கிறேன். அவன் ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கல அப்புறம் விஷயம். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க ஜெபிமா, நீ ஜெபித்தாலும் எனக்கு ஆசீர்வாதம், நீ ஜெபம் பண்ணா எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மாதிரி உன்னை நான் கட்டி